மேலும் ஒரு அண்மை செய்தி, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அஸ்வத்தாமனை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவை எதிர்த்து மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. ஆனந்தி, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட அஸ்வத்தாமனை குண்டர் சட்டத்தில் அடைத்த உத்தரவை எதிர்த்த வழக்கில் தமிழக அரசு, சென்னை காவல் ஆணையர் உள்ளிட்டோர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது அதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கில் சென்னை வியாசார்பாடியைச் சேர்ந்த அஸ்வத்தாமன் கைது செய்யப்பட்டிருந்தார். பிரபல ரவுடியான நாகேந்திரனுடைய மகனான அவரை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்து கடந்த செப்டம்பர் 19ஆம் தேதி சென்னை காவல் ஆணையர் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார். இந்த உத்தரவை ரத்து செய்ய கோரி அஸ்வத்தாமனுடைய தாய் விசாலாட்சி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு ஆட்கொணர்வு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவை செலுத்தாமல் இயந்திரத்தனமாக தன்னுடைய மகனை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்து உத்தரவிட்டுள்ளதாக கூறப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பூந்தமல்லி கிளை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அஸ்வத்தாமனை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்தது குறித்து தனக்கோ அவருடைய மனைவிக்கோ தெரிவிக்கவில்லை எனவும், உரிய காலத்தில் இந்த உத்தரவு மற்றும் ஆவணங்கள் அஸ்வத்தாமனிடம் உரிய நேரத்தில் வழங்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் பூந்தமல்லி கிளை சிறையில் அஸ்வத்தாமன் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் புழல் சிறைக்கு இந்த உத்தரவை அனுப்பியது முறையற்றது எனவும், பொது அமைதிக்கு எந்த பங்கமும் விளைவிக்காத தன்னுடைய மகன் அஸ்வத்தாமன் குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவை எதிர்த்து அளித்த மனுவை அறிவுரை கழகம் முறையாக பரிசீலிக்காமல் நிராகரித்து விட்டதாக அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே எந்த ஆதாரங்களும் இல்லாமல் ஆம்ஸ்ட்ராங் கொலை சம்பவத்துக்கு பின்னணியாக இருந்தவர்களை திருப்திப்படுத்தக்கூடிய நோக்கில் தேசிய கட்சியில் நிர்வாகியாக இருந்த தன்னுடைய மகனுடைய புகழுக்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் தன்னுடைய மகனை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று அவருடைய தாய் இந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் ஜோதிராமன் ஆகியோர் கொண்ட அமர்வுல விசாரணைக்கு வந்தபோது 2 வாரங்களில் பதிலளிக்க வேண்டும் என்று தமிழக உள்துறை செயலாளர் மற்றும் காவல்துறை ஆணையர் ஆகியோருக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கின் மீதான விசாரணையை நீதிபதி ஒத்திவைத்திருக்கிறார். ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி சிவா.